இந்த எலெக்ஷனில் பிஜேபியோட குறி திமுக கிடையாது. திமுக ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம். அதிமுக எவ்வளோ அழியணுமோ அழியணும். ஃபைட் டிஎம்கே பிஜேபின்னு வரணும் 31ல். அதான் விரும்புகிறோம். இந்தியா ஃபுல்லாக மோடி மாடல் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் ஆன்டி மோடி மாடல். மாடலு மோடி தான் தமிழ்நாட்டில் திமுக வாழ வைக்கிற தெய்வம். பிஜேபிலாம் ஒரு கட்சியே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபின்னு ஓட்டு எங்கே இருக்குது? நீங்கள் சும்மா வந்து நீங்கள் போகிற ஸ்டாட்டிஸ்டிக்லாம் வச்சு நான்லாம் நீங்கள் பேசக்கூடாது. ஏடிஎம்கேவையே கபலீகரம் பண்ணுற அளவுக்கு பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு. எடப்பாடிக்கு பெரிய சிக்கல் உருவெடுத்துட்டு இருக்குது. சிறுபான்மையின மக்கள் மொத்தமாக அவங்கள விட்டு வெளியில் போகிறாங்க. சிறுபான்மையின மக்கள் என்னைக்கு உங்களை விட்டு வெளியில் போகிறாங்களோ அன்னைக்கு உங்கள் தோல்வி உறுதி. ஈடுகட்டுற அளவுக்கு ஹிந்து கன்சல்டேஷன் ஆகும் நீங்கள் கனவு காண்றீங்க. கண்டிப்பாக ஆகவே ஆகாது. மதவாதிகள் கால் ஊன்றதுக்கு எடப்பாடி தான் இடம் கொடுக்குறாங்க. தென் மாவட்டங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா முக்குலத்தோர் வாக்குகள் கிட்டத்தட்ட பெரிய அளவில் அவங்களுக்கு எதிராக திரும்புது. ஓபிஎஸ் இல்லை, டிடிவி இல்லை, சசிகலா இல்லை. ஒரு கணிசமான பாதிப்பு இருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு நஷ்டம். அதிமுகவில் இருக்க முன்னாள் மந்திரிங்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க. அமித்ஷா அப்படி சொல்ல இப்படி சொல்ல. நான் அவர் தெளிவாக சொல்கிறார். அமைவது என்டிஏ அரசு, அமைச்சரவையில் பிஜேபி இருக்கும். இந்த 2-3 வாரத்தில் இங்கே அமித்ஷா சென்னை வருவார். அப்படி வரும்போது மறுபடியும் இதே கருத்தை சொல்லிட்டா அப்போ அதிமுக என்ன பண்ணும்? கூட்டணி விட்டு வெளில வந்துருக்கா? லவ் ஜியாத் வரைக்கும் அமித்ஷா பேசுகிறாருங்க. மதமாற்ற தடை சட்டம் வரைக்கும் பேசுகிறாரு. இன்னும் உங்களுக்கு இதுக்கு மேலே ஆதாரம் வேணும். அவர் ஒவ்வொருத்தன் வீட்டுக்கு அதிமுக வீட்டுக்கு வந்து அவர் நெஞ்ச கீழ்ச்சி காமிக்கணுமா? மோடி இதில் தான் தலையிடுறதில்ல. ஸோ நம்பர் 1 பவர்ஃபுல் பர்சன் இஸ் அமித்ஷா. அமித்ஷா சொல்கிறத வந்து நாங்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு விவரம் தெரியாமல் இருக்கணும், இல்லை நீங்கள் போய் பேசணும். உள்ளவரை வச்சு புறமுன்று பேசணும். ஏடிஎம்கே பிஜேபியால் முடியல. பிஜேபி டோட்டல் கொலாப்ஸ். ஒன்றுமே கிடையாது. இருக்குது ஏடிஎம்கே முதுகில் ஏறி சவாரி பண்ணுறது தான். இந்துக்களில் பெரும்பாலானவங்களுக்கும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸில் விருப்பம் இல்லை. அதனால தான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல்லே ஆகலை. மாநகராட்சிகளில் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. மக்களோட செயல்கள் அவ்வளோ தூரம் நடந்துருக்கு. எல்லா மாநகராட்சியும் திமுக கண்ட்ரோல். உங்கள் கவுன்சிலருங்க பண்ணுற அட்டகாசம் உங்கள் வாக்கு வங்கியை சதுரடிச்சுட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 மாநகராட்சியில் 68 அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இருக்குது. 68 அசம்பிளி கான்ஸ்டுவன்சி டப்பா டான்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி வந்து அதிமுக ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறதோ அது மாதிரி திமுக 2026 ஒருவேளை ஆட்சி இழந்தால், அது வேறு சம்பவங்கள் நிகழ்ந்தால் நெருக்கடியை சந்திக்கும். மிக கடுமையான நெருக்கடியை சந்திக்கும். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னாடி இருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுகவிலிருந்து விலகி அன்வராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் சேர்ந்திருக்காரு. அது அதிமுகலேருந்து ஒருத்தர் வெளில வரா இருந்ததை தாண்டி வக்ஃபு போர்டு மெம்பராக இருந்திருக்காரு, ராமநாதபுரம் எம்பியாக இருந்திருக்காரு, அமைச்சரவையில் இருந்திருக்காரு. முக்கியமான பல விஷயங்களை தாண்டி அவர் சிறுபான்மையை சேர்ந்தவர். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து திமுக ஒரு பக்கம் சிங்க் ஆகுதோ அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்களோட வழி இல்லாமல் அவர் இன்றைக்கி போகிறாரு. அங்கே வந்து அவரால் திமுகவுக்கு பெருசாக லாபம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு நஷ்டம். அதை தான் நம்ம இப்படி தான் பார்க்கணும். பெரிய அளவில் அவரால் ஒன்றும் திமுக லாபம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே வந்து ஆல்ரெடி அந்த ஓட்டெல்லாம் திமுக கிட்ட தான் இருக்குது. பட் ஏடிஎம்கேக்கு லாஸ். சொற்ப அளவில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் அந்த பக்கம் திரும்பும். இது ஏற்கனவே தென் மாவட்டங்களில் இப்போ பார்த்திங்கன்னா முக்குலத்தோர் வாக்குகள் கிட்டத்தட்ட பெரிய அளவில் அவங்களுக்கு எதிராக திரும்புது. ஓபிஎஸ் இல்லை, டிடிவி இல்லை, சசிகலா இல்லை. ஒரு கணிசமான பாதிப்பு இருக்குது. அதோடு சேர்த்து சிறுபான்மையின மக்களும் ஏடிஎம்கேக்கு எதிராக திரும்புகிறாங்க. பெரிய அளவில் திரும்புகிறாங்க. இது ஏடிஎம்கேக்கு லாஸு. டிஎம்கேக்கு சின்ன அளவில் ஒரு பலமாக இருக்கலாம். இது அதிமுக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனை காட்டுது. ஆனால் அன்வராஜா ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அங்கே அவரே போராடணும் போது லாஸ் ஏடிஎம்கேக்கு தான். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஏற்கனவே 2021 கட்சி ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தலில் கூட பேசியிருந்தாரு. சசிகலாவெல்லாம் திருப்பி சேர்த்துக்கணும்னு பேசினப்போ கட்சியில் நீக்கப்பட்டாங்க. திருப்பி 2023 சேர்த்துக்கிறாங்க. 2024 கூட்டணி இல்லைன்னு இவர் அறிவிச்சதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. பிஜேபிலாம் ஒரு கட்சியே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபின்னு ஓட்டு எங்கே இருக்குது? நீங்கள் சும்மா வந்து நீங்கள் போகிற ஸ்டாட்டிஸ்டிக்லாம் வச்சு நான்லாம் நீங்கள் பேசக்கூடாது. மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு செல்வாக்கு எங்கே இருக்கா ஊன்னு நிறைய விஷயம் பேசியிருந்தார். ஒரு ஆக்சுவல் அதிமுக எப்படி இருக்கணுமோ அப்படி பேசியிருந்தார். இதெல்லாம் ஏன் எடப்பாடி பேசலன்னு சொல்லிட்டு அந்த நிருபர் கேட்டதுக்கு எடப்பாடி தலையில் அடித்தா மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஆனால் அது அப்படியே ஒரு வருஷத்தில் மாறி வந்து ஆமாம். இன்றைக்கி வெறுமனே வாக்கு வங்கி அரசியலை தாண்டி ஏடிஎம்கேவையே கபலீகரம் பண்ணுற அளவுக்கு பிஜேபி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையான அதிமுக தொண்டனால் சகிச்சுக்க முடியாது. ஏதோ வெறும் முஸ்லீம் ஒரு இஸ்லாமியர்னு மட்டும் அவரை பார்க்காதீங்க. இந்துக்களில் பெரும்பாலானவங்களுக்கும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸில் விருப்பம் இல்லை. அதனால தான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல்லே ஆகலை. இப்போ பிஜேபியில் இருக்கவங்க வந்து சில பேர் இது வெறுமனே அவரை ஒரு முஸ்லீம்ன்ற அடையாளத்தை வச்சு முத்திர குத்த பார்க்குறாங்க. ஒரு முஸ்லீமுக்கு பிஜேபியை பிடிக்காது அப்படின்னு. பெரும்பாலான இந்துக்களுக்கு பிஜேபியை பிடிக்கல. அதனால தான் நீ தமிழ்நாட்டில் வளராமல் இருக்க. அதனால் அன்வராஜாவை முஸ்லீம்னு ஐசோலேட் பண்ணி இந்த பிரச்சனையை பார்க்குறது ரொம்ப தவறான ஒரு பார்வை.
சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குன்றது உண்மை. ஆனால் அதையும் தாண்டி நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும். பெரும்பான்மையின மக்களும் தமிழ்நாட்டில் பிஜேபியை ஏற்றுக்கல. அன்வராஜா மாதிரி இருக்க ஒரு தலைவர் வெளியில் போகிறாங்கன்னா அது கண்டிப்பாக அதிமுகவுக்கு பெரிய அடி. எடப்பாடிக்கு பெரிய சிக்கல் உருவெடுத்துட்டு இருக்குது. சிறுபான்மையின மக்கள் மொத்தமாக அவங்கள விட்டு வெளியில் போகிறாங்க. சிறுபான்மையின மக்கள் என்னைக்கு உங்களை விட்டு வெளியில் போகிறாங்களோ அன்றைக்கி உங்கள் தோல்வி உறுதி. ஈடுகட்டுற அளவுக்கு ஹிந்து கன்சல்டேஷன் ஆகும் நீங்கள் கனவு காண்றீங்க. கண்டிப்பாக ஆகவே ஆகாது, சத்தியமாக ஆகாது. பெரும்பாலான இந்துக்கள் தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபியாக இருக்கிறதால தான் இங்கே சமய சார்பின்மை செக்குலரிசம் வந்து உயிரோடு இருக்குது. அது கட்சிகளால் அல்ல, திமுகவாலேயோ இடதுசாரியாலேயோ காங்கிரஸாலேயோ விசிகாவாலேயோ கிடையாது. மக்கள் பெற்றிருக்க அந்த மக்கள் 100% இங்கே இருக்கக்கூடிய மக்களில் இப்படி வச்சுக்கலாம், 90% தமிழ்நாட்டு மக்கள் இந்துக்களில் 90% இந்துக்கள் மதசார்பற்றவர்களாக இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்குது, அமைதி பூங்காவாக இருக்குது. அதையே வந்து இன்றைக்கி கொலாப்ஸ் பண்ணுற மாதிரியான வேலையை வந்து நீ பிஜேபியோட சேர்ந்துட்டு செய்யும்போது நல்லா இருக்க மாநிலத்தை அவன் நாசம் பண்ணுறான். இது வரைக்கும் திருப்பரங்குன்றம் மாநாடு மாதிரி ஒரு மாநாடு ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தார், எப்போயாவது தோணியிருக்கா? இத்தனைக்கும் திமுகவோட 4 வருஷம் அலையன்ஸ் வந்தான், ஜெயலலிதாவோட 1 வருஷம் அலையன்ஸ் வந்தான் பிஜேபி. கருணாநிதியோடும் ஜெயலலிதாவோடும் இருக்கும்போது தோணாத ஐடியா உண்மையில எப்படி தோணுது இன்றைக்கி அவங்களுக்கு? அதிமுக அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு அண்ணா பற்றி பேசுகிறாங்க அவன் வந்து. அப்போ இந்த தைரியம் அவங்களுக்கு எங்கேருந்து வருது? அப்போ இதுக்கு வந்து மதவாதிகள் கால் ஊன்றதுக்கு எடப்பாடி தானே இடம் கொடுக்குறாரு. அதை கடந்து போகணுமா? அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க கோயில் சொத்தெல்லாம் நாங்கள் வந்து தனி இது எடுப்போம், இந்து சமய அறநிலையத்தில் கலைச்சிருவோன்னு பேசுகிறோம். இந்துக்களாக ஒன்றிணைவோன்னு ஒரு மேடையில் பேசுகிறான்னா உங்க கூட முஸ்லீம் எப்படி இருப்போம்? சிறுபான்மையின மக்கள் என்றைக்கு உங்களை விட்டு போகிறாங்களோ அன்றைக்கே உங்களுக்கு வந்து வீழ்ச்சி ஆரம்பிச்சிடுச்சு, உங்கள் தோல்வி ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். இதை மறந்துடக்கூடாது அவங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அவங்க ஏடிஎம்கேல வந்து கண்ணை மறைக்குது அவங்களுக்கு. வர வேண்டியது வந்துடுச்சு. அதனால் வந்து பிஜேபியோட சேர்ந்த என்ன தப்புன்னு கேட்குறாங்க. கட்சின்றதை தாண்டி அமைப்பு ஏன் உருவாச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் தாண்டி திமுக எதிர்ப்புன்ற விஷயத்தையே விட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏடிஎம்கேட நிலைமை. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி வந்து கட்சி விட்டு விலகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் இருக்குல்ல. அப்போ ஏன்னா எடப்பாடி அவர்கள் வேறு யார் பேச்சுமே கேட்குறதே இல்லைன்றதை தானே காட்டுது. இது உண்மைதான். யார் கண்ட்ரோல்லையும் அவர் இல்லை. சொன்ன தலைவர்கள் எல்லாருமே ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். சரி, அப்படி போனீங்களே, அங்கேயாவது உங்களுக்கு வெற்றி உறுதியான அதுவும் இல்லைல்ல. தினம் வச்சு செய்கிறான்ல பிஜேபி. அவங்களுக்கு முதல் நாள் ஏப்ரல் 11 கூட்டணி வரும்போது எடப்பாடி தலைமையில் என்டிஏ அரசாமின்னாரு அமித்ஷா. அதுக்கு பிறகு என்ன சொன்னார்? பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னாரு. ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வரனார். உங்களை உள்ளே வச்சு அவங்க அழிக்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் பிஜேபியோட குறி திமுக கிடையாது. திமுக ஜெயிச்சுட்டு போட்டோம். அதிமுக எவ்வளோ அழியணுமோ அழியணும். ஃபைட் டிஎம்கே பிஜேபின்னு வரணும் 31. அதுதான் விரும்புகிறான். ஒரு அசம்பிளி தேர்தலை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. இது பட்டவர்த்தனமாக தெரியுது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ போய் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்து பட்டம் வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஆனால் நாங்கள் ஏமாளிகள் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வீராவசனம் அவர் அழகாக பதில் சொல்லியிருக்க அண்ணாமலை. நாங்களும் ஏமாளிகள் இல்லைன்ட்டார்ல. துக்ளக் சத்யாவும் அதே மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் நல்லது, எடப்பாடிக்கு தான் நல்லதில்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஆமாங்க, அது நல்லது கெட்டதுன்றதை தாண்டி உங்களை வச்சு செய்கிறான் பிஜேபி. அலையன்ஸ் இல்லைன்னு நீங்கள் தெளிவுபடுத்தின பிறகு ஆமாம் அலையன்ஸ்ன்றான். இல்லை அந்த அர்த்தத்தில் எடப்பாடி அமித்ஷா சொல்லலைன்னு எடப்பாடி கதை அழகுறாரு. அதுக்கு தான் அண்ணாமலை சொன்னது 100% கரெக்ட். தெளிவாக தானே சொல்கிறாரு அமித்ஷா. 3 பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. தலைவரே சொல்லிட்டாரு. அவர் சொல்கிறது 100% ஃபேக்சுவலி கரெக்ட். இந்தியன் எக்ஸ்பிரஸ் கடைசியாக கொடுத்தது, அதுக்கு முன்னால் தினத்தந்திக்கும் தினமலரும் கொடுத்த பேட்டியில் தெளிவாக சொல்லிட்டாரு. எடப்பாடியால் அண்ணாமலை ஓரம் கட்ட முடியும், அமித்ஷாவை எப்படிங்க ஓரம் கட்ட முடியும்? உடனே எதுக்கு எடப்பாடியும் அதிமுகவில் இருக்க முன்னாள் மந்திரிங்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க? அமித்ஷா அப்படி சொல்ல இப்படி சொல்ல. அவர் தெளிவாக சொல்கிறார். அமைவது என்டிஏ அரசு, அமைச்சரவையில் பிஜேபி இருக்கும், சிஎம் கூட்டணி சேர்ந்த ஒருத்தர். ஆமாம், சிஎம் வந்து என்டிஏ போர்டு தீர்மானிக்கின்றார் எச் ராஜா. அதிமுகலேருந்து ஒரு முதலமைச்சராக வந்தார் அமித்ஷா. 10 நாளில் மாற்றிட்டு பாஜக முதல்வர் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா சொல்கிறார். அது 10 நாளில் மாற்றுறதுனால 3 மாதத்தில் மாற்றுவானுங்க. இது பாருங்கள், ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சு உக்காந்ததுன்னா ஏடிஎம்கே சிஎம் ஆனால் கூட அது பிஜேபி கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். 2017 to 21 வரையிலான காலகட்டம் அதுலையாவது கொஞ்சம் இழுத்து பிடிச்சாருங்க. இந்த தடவை இழுத்து பிடிக்க விட மாட்டோம். தினமலரில் அமித்ஷா பேட்டியை பாருங்க. அவங்க அஜெண்டாவை தெளிவாக வைக்கிறாங்க. லவ் ஜியாத் வரைக்கும் அமித்ஷா பேசுகிறாருங்க. மதமாற்ற தடை சட்டம் வரைக்கும் பேசுகிறாரு. என்ன உங்களுக்கு இதுக்கு மேலே ஆதாரம் வேணும்? அவர் ஒவ்வொருத்தன் வீட்டுக்கு அதிமுக வீட்டுக்கு வந்து அவர் நெஞ்ச கீழ்ச்சி காமிக்கணுமா? இதுக்கு மேலே என்ன வேணுன்ற நான் உங்களுக்கு உங்களால் ஒரு எதிர்வினை ஆற்ற முடியல. சும்மா போகிற போக்கில் அப்படியே அமித்ஷா சொல்கிறத பற்றி கவலை இல்லை, நாங்கள் ஏமாளிகளை இந்த கதெல்லாம் வேணாம். சொல்கிறவர் அமித்ஷா. இது ஒன்றும் தெரில போகிறவங்க கிடையாது. இட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. ஆமாம், மோடிக்கு அடுத்து அவர் தான் நம்பர் 1. மோடி இதெல்லாம் தலையிடுறதில்ல. ஸோ நம்பர் 1 பவர்ஃபுல் பர்சன் இஸ் அமித்ஷா.
அமித்ஷா சொல்கிறத வந்து நாங்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம்னு சொல்கிறீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு விவரம் தெரியாமல் இருக்கணும், இல்லை நீங்கள் போய் பேசணும், உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசணும். அப்போ அவங்க மக்களை ஏமாற்றல, அவங்களே ஏமாற்றிக்கிறாங்கன்றது எனக்கு தானே அப்படி தான் தோணுது. நீங்கள் எத்தனை நாளைக்கு உங்களையும் ஏமாற்றிப்பீங்க, எத்தனை நாளைக்கு மக்களையும் ஏமாற்றிப்பீங்க? நீண்ட நாள் ஒரு மனிதன் வந்து எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. வெடிச்சு தாங்க வரும் உண்மை ஒரு நாளைக்கு. தொடர்ந்து இப்படி பேசும்போது மக்கள்கிட்ட இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எடப்பாடி இப்படி பேசுகிறார், அண்ணாமலை நேற்று பேசும்போது கூட எங்களுக்கும் நாங்களும் ஏமாளி இல்லைன்றாரு. எல்லாம் கரெக்டு. இந்த 2-3 வாரத்தில் இங்கே அமித்ஷா சென்னை வருவார் கண்டிப்பாக. மாதம் ஒரு தடவை எல்லா ஊருக்கும் போகிறார். அப்படி வரும்போது மறுபடியும் இதே கருத்தை சொல்லிட்டா அப்போ அதிமுக என்ன பண்ணும்? நான் கேட்குறேன். கூட்டணி விட்டு வெளில வந்துருக்கியா? தைரியம் இருக்கா? முடியாது. சப்பக்கட்டு கட்டுவேன். அப்பயும் எத்தனை நாளைக்கு? அண்ணாமலை சொல்கிறது ஃபேக்சுவலி கரெக்டுங்க. அமித்ஷா வந்து தெளிவாக சொல்கிறார், மத்திய மாநிலத்தில் அமையக்கூடிய அரசியல் அமைச்சரவையில் நாங்கள் இடம் பெறுவோம். அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லு, இந்த அர்த்தத்தில் சொல்லு. எத்தனை நாளைக்கு கம்பி கட்டுற வேலை நடக்கும்? சரி, அர்த்தத்தில் சொல்லணும்னா பாஜகவுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை அப்படின்ற அறிவிக்கிறதுக்கு எடப்பாடிக்கு தைரியம் இருக்கு? இல்லை இருக்கா? நான் கேட்குறேன். என்ன நடந்தாலும் பாஜகவை அமைச்சரவையில் நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன். அதிமுக மட்டும்தான் அமைச்சரவையில் இருக்கும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியுமா? கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி மட்டும் தான் நடக்கும் அப்படின்ற சொல்ல முடியுமா? கூட்டணி ஆட்சி கூட நடக்கலாங்க. ஆனால் அதில் பங்கு பெறாமல் இருக்கிறதுன்றது கூட ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். யூபிஏயில் வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் ஸ்பீக்கர் போஸ்ட்டில் தான் இருந்தாங்களே, லெஃப்ட் வந்து மந்திரி சபையில் இல்லை. அது இங்கே நான் மந்திரி சபையில் இருப்பேன்னு அவரே சொல்கிறாரு. அப்புறம் நான் அமித்ஷா சொல்கிறது நம்பணும், எடப்பாடி சொல்கிறது நம்பணும்? சொல்லுங்கள், யார் சொல்கிறது நான் நம்புறது? நீங்கள் எத்தனை நாளைக்கு இதை ஏமாற்றுவீங்க? இது கீழ் மட்டத்தில் வந்து தொண்டர்கள் மத்தியில் கடுமையான எதிர்விளைவை ஏற்படுத்துது. ஒரு திரும்ப திரும்ப கூட்டணி 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 கூட்டணின்றதை தாண்டி கூட்டணிக்கு ஒரு கூப்பிட்டு யாருமே வரல அப்படின்றது ஒரு எவ்வளோ பெரிய நெகட்டிவ். அடுத்த அசிங்கம் அது இவர் பண்ணுறது, எடப்பாடி பண்ணுறது. கூவி தானே கம்யூனிஸ்ட் கூப்பிட்றாரு, வஞ்சக கூட்டணின்னு சொல்லிட்டு சண்முகம் விமர்சிக்கிறாரு. திருமாவளவன் கூப்பிட்றாரு, வரமாட்டேன்னு. விஜய் சீமானை கூப்பிட்டுருக்காரு. அவ்வளோ பெரிய கட்சி, தமிழ்நாட்டை அதிகமாக ஆண்ட ஒரு கட்சி, இவங்க போயிட்டு சின்ன கட்சிகளை கூட்டணி கூப்பிட்றது ஒரு அவமானம் கிடையாது இவங்களுக்கு? நிச்சயமா அவமானம் தான். பட் அந்த அளவு அரசியல்வாதிகள் தங்களுக்கு தேவைன்னா எந்த எல்லைக்கும் போவாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் கூட நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அது பாலிடிக்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். அவங்களோட பாலிடிக்ஸை பண்ணிக்கிறாங்க. பட் எண்ட் ரிசல்ட் என்ன? மக்கள்கிட்ட இது என்னவா போகுது? எடுபடுமா இந்த அலைன்ஸு? அது எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது. இதில் ஒழுங்காக இருந்தால் திமுகவை தண்ணி குடிக்க வைக்க முடியும். 25 மாநகராட்சியில் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. திமுகவோட தலைமை சொல்லி அந்த முக்கியமான இவங்க ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த இதெல்லாம் எடுத்து பேசல கேளுங்க, அதை எடுத்து பேசலாங்க. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கவனிங்க. அந்த 25 மாநகராட்சியில் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. 2 மேயரை மாற்றினானுங்க. ஒருத்தர் தப்பி போயிட்டாரு போன வருஷம். காஞ்சிபுரம் தப்பிச்சிச்சு, கோயம்புத்தூர் திருநெல்வேலியும் மாற்றினானுங்க. இப்போ வந்து சிவகாசியில் ஸ்ரீவைகுண்டது சிவகாசியில் ஒரு லேடி டிஎம்கே முனிசிபல் சேர்மனை இவனுங்களை நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டு காலி பண்ணிட்டாங்க. கனிமொழி போய் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட அங்கே காம்ப்ரமைஸ் ஆகலை. மாநகராட்சிகளில் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. மக்களோட செயல்கள் அவ்வளோ தூரம் நடந்துகிட்ருக்கு. எல்லா மாநகராட்சியும் திமுக கண்ட்ரோலில். ஒரு முக்கியமான விஷயம், அந்த 25 மாநகராட்சிகளில் தான் 68 சட்டமன்ற தொகுதிகள் வருது அவுட் ஆஃப் 234. இதில் நகராட்சிகளோட பார்டர் முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 தொகுதி வருது. அப்போ 100 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் அங்கே இருக்க கான்ஸ்டபிள் இவங்களோட டிஎம்கே கவுன்சிலர்ஸோட அட்டகாசம் வரம்பு மீறி போகுது. இது அப்படியே ஜெயலலிதாவுக்கு 2015-16 வந்த பிரச்சனை கவுன்சிலருங்களால். அப்போ அதை மீறி நீ எப்படி ஜெயிப்ப 26? நான் கேட்குறேன். அந்த அம்மா ஜெயிச்சாங்க, நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? உங்கள் கவுன்சிலருங்க பண்ணுற அட்டகாசம் உங்கள் வாக்கு வங்கியை சதுரடிச்சுட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாநகராட்சிகளில் நடக்கிற 25 மாநகராட்சியில் 68 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. 68 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி டப்பா டான்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆகவே ஊழல் புறையோடி போயிருக்குது. இப்போ இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கேவால், ஏடிஎம்கே பிஜேபியால் முடியல. பிஜேபி டோட்டல் கொலாப்ஸ், ஒன்றுமே கிடையாது. இதுக்கு ஏடிஎம்கே முதுகில் ஏறி சவாரி பண்ணுறது தான். நயனா நாகேந்திரன் மூஞ்சுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, சோறு கூட போடுறோம், ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி அப்புறம் மக்கள் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. திமுகவோட பலமே திமுகவோட ஆட்சியோட சிறப்பு கிடையாது, மோடி இல்லையா? பிஜேபி வந்துடும், பிஜேபி ஃபுல்லாக மோடி மாடல் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் ஆன்டி மோடி மாடலாக இருக்குது. மோடி தான் தமிழ்நாட்டில் திமுக வாழ வைக்கிற தெய்வம். இவங்க யாருக்காவது கோயில் கட்டி கும்பிடணும்னா அண்ணாக்கோ பெரியாருக்கோ கலைஞருக்கோ கிடையாது, மோடிக்கு தான் கோடி கட்டி கும்பிடணும். எல்லா விதத்துலேயும் வந்து அவங்க செய்கிற காரியங்களை வச்சு தானே இவங்க எதிராக பேசி அதில் நிறைய உண்மையாகவும் இருக்குது, நான் மறுக்கல. பட் அதுதானே உங்களோட லைஃப் லைனாக இருக்குது. இந்த ஒரு சில உண்மைகளால் திமுக தப்பிச்சிட்டு இருக்கு உங்களுக்கு.
சார் அதையும் தாண்டி இப்போ பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி தொடர்ச்சியாக பேசிட்டே வர்றாரு. ஆனால் விசிகா, கம்யூனிஸ்ட்டு, டிவிகே, சீமான் கட்சியெல்லாம் கூப்பிட்றாரு. ஏன் கூப்பிட்றாரு? இப்போ ஒன்று அது வலுவா இல்லைன்னு அர்த்தம். முன்னுக்கு பின் முரணுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் பேச வேண்டியது கண்ணு கட்டிய தூரம் கம்யூனிஸ்ட்லேயே காணலன்றது, அப்புறம் கம்யூனிஸ்ட்லேயும் விசிகே இவனை அழைக்கிறாரு. பிஜேபி நீங்கள் இருக்குமா அவன் எப்படி வருவான்? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. இதுதான் எடப்பாடி நிலைமை. அசம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் மெகா கூட்டணி கடைசி வரைக்கும் யாருமே சொன்னார். சென்று சார்ல தனி கொடி வரைக்கும் போயிட்டார். இப்போ வந்து விஜய் சிஎம்னு போட போகிறாங்க எல்லா இடத்துலையும் இந்த வாரம். அப்போ அதுக்கு பிறகு எப்படி அவங்க எடப்பாடி கிட்ட வருவாங்க? அப்போ எடப்பாடியை சிஎம் ஏற்றிட்டு விஜய் வருவாரா? எப்படி? அது என்ன அரசியல்? சிஎம்மாக விஜய் அரசியலுக்கு வந்தாரா? அது என்ன அரசியல் சார்? இதெல்லாம் தாண்டி பாமகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ 3 பேரை கட்சியை விட்டு நீக்கிறாரு. ஆனால் அதுக்கான அதிகாரம்லாம் ராமதாஸ் கிட்ட இருக்கா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, லேப்ஸ் ஆகிடுச்சு, அன்புமணியை நியமிச்சு லேப்ஸ் ஆகிடுச்சு, திருப்பி செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டணும் அப்படின்னு. நான் ஸ்டாப் காமெடி நடந்துகிட்டு இருக்கு பாமகவில். அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை வந்து இறுதிக்கட்டம் நம்ம நினச்சோம். இறுதிக்கட்டம் இல்லை, இப்படியே ஓடும் போல் இருக்குது. ஃபைனலில் கிளைமாக்ஸுக்கு போகாமல் இப்படியே அப்பாவும் மகனும் அடிச்சுட்டு போவாங்கன்னு தான் தோணுது. கட்சி காலி மொத்தமாக. நாளைக்கு அப்பா புள்ளி ஒன்று சேர்ந்தால் கூட அவங்களோட 4% ஓட்டு வந்து சதுரி இருக்கும். அது 1.5% ஓட்டாக கிட்டத்தட்ட 1.5-2% ஓட்டாக சுருங்கியிருக்கும். ஏன்னா பாதி பேர் நாம் தமிழருக்கு போகிறான், விஜய்க்கு போகிறான், பாதி பேர் டிஎம்கேக்கு வராங்க, சில பேர் சில பாஜக பக்கம் போயிட்டுருக்கு. அதனால் வந்து 2017-21 எடப்பாடி பீரியடில், அதுக்கு பிறகு 21 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு 22 எப்படி வந்து அதிமுக ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறதோ அது மாதிரி திமுக 2026 ஒருவேளை ஆட்சியை இழந்தால், அது வேறு சம்பவங்கள் நிகழ்ந்தால் நெருக்கடியை சந்திக்கும், மிக கடுமையான நெருக்கடியை சந்திக்கும். இன்றைக்கி என்னெல்லாம் அதிமுக நடக்குதோ அது அப்படியே திமுக இதை விட 3 மடங்கு மோசமாக நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொண்ணான தெரிஞ்சு நன்றி சார். நன்றி.